Hello friends, welcome back to our YouTube channel Explore with Ilaravi. நாங்கள் எங்கள் பிஸியான ஒர்க் ஸ்கெடியூலில் இருந்து ஒரு பிரேக் வேணும்னு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலாண்டை இந்த டைம் சூஸ் பண்ணியிருக்கோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, இட்டாலியோட சவுத் வெஸ்ட்டில் இருக்க ஒரு பெரிய ஐலாண்டான சார்டினியா. சார்டினியாவில் மொத்தமாக 3 ஏர்போர்ட் இருக்குது. அதில் நாங்கள் சூஸ் பண்ணது ஓல்பியா ஏர்போர்ட். எங்கள் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக நாங்கள் போன இடம் டவலோரா ஐலாண்ட். டவலோரா போகிறதுக்கு நாங்கள் போர்ட் சான் பலாவுன்ற இடத்துலேருந்து ஃபெரி எடுத்தோம். இந்த ஃபெரிக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 20 யூரோஸ் ஆச்சு, ரிட்டர்னோட சேர்த்து. நாங்கள் மே மந்தில் போனதுனால க்ரௌட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா நாங்கள் போன ஃபெரியில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இங்கே இந்த வீடியோவில் தெரிகிற இந்த மலைக்கிட்ட தான் இப்போ நம்ம போக போகிறோம். சான் பலாவிலேருந்து டவலோராக்கு ஃபெரி ரைட் மொத்தமாக 25 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு. இந்த டவலோரா ஐலாண்டுக்கு நீங்கள் ஃபெரியில் தான் போகணும்னு இல்லை, ப்ரைவேட் போட்டையும் புக் பண்ணி நீங்களே ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். டவலோரான்ற இந்த ஐலாண்டுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே தண்ணி செம ப்ளூவாக ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், ஸ்டன்னிங் கோஸ்ட் லைன் அண்ட் மோர் ஓவர் கூட்டமே இல்லாத பீச். மொத்தத்தில் அந்த இடம் ஒரு பர்ஃபெக்ட் ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக இருந்துச்சு. இந்த டைம் நாங்கள் அண்டர் வாட்டரில் ஷூட் பண்ணுறதுக்கு எங்கள் DJI ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவை யூஸ் பண்ணோம். இதில் தண்ணிக்குள்ளே இருக்க சீவீட் அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். இவ்வளோ அழகான தண்ணியை பார்த்துட்டு குளிக்காமல் இருக்க முடியுமா? ஸோ ஒரு குயிக் ஸ்விம் பிரேக் எடுத்தோம். ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு இந்த குட்டி ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். ஸ்விம் பண்ணாலே செம்மையாக பசிக்கும். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் சாப்பிட வந்தோம். இட்டாலி வந்துட்டு பீட்சா சாப்பிடாமல் போக முடியுமா? ஸோ நாங்கள் ஆளுக்கு ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணோம். எனக்கு மார்கரீட்டாவும் அரவிந்துக்கு மஷ்ரூம் பீட்சாவும் ஆர்டர் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஹோட்டல் போயிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூலில் அகெயின் ஒரு ஸ்விம்மிங்கை போட்டோம். சார்டினியன் ஸ்ட்ரீட்ஸ் நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு வாக் போனோம். எங்கள் லக் அன்னைக்கு ஃபயர் ஒர்க் டிஸ்பிளே நடந்துச்சு. இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபயர் ஒர்க் டிஸ்பிளே இது. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பஸ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் கார் ரெண்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணோம். இந்தியா அண்ட் UK 2 கண்ட்ரிலையுமே நாங்கள் லெஃப்ட் சைட் ட்ரைவ் பண்ணி பழகினதுனால ஒரு பயத்தோடு தான் இருந்தோம். எங்களுக்கு 2025 மாடல் Fiat 600 கார் கிடச்சிச்சு. ஸோ ரிலேட்டிவ்லி பிராண்ட் நியூ கார். நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் போன இடம் பரக்கோனி பீச். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஃபேமஸான ஒரு இடம் இருக்கும். ஆனால் சார்டினியாவில் ஒரு கோஸ்ட் லைனே ரொம்ப ஃபேமஸ். இந்த கோஸ்ட் எதுக்கு ஃபேமஸ்னா இதோட கிறிஸ்டல் கிளியர் பீச்சஸ், ஸ்டன்னிங் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் இங்கே இருந்து மற்ற குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்க்கு போகிறதுக்கான ஃபெரி அவைலபிலிட்டியும். இந்த பீச் நேரில் பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சுன்னா ட்ரோன் வியூவில் அதை விட ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இந்த வியூஸை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் போர்ட் சான் பலாவுக்கு போனோம். இங்கே நாங்கள் ஒரு அழகான சீவியூ ரெஸ்டாரண்ட்டில் பீட்சா அண்ட் ஆபர்ஜின் பனினி சாப்பிட்டுட்டு லா மடலினான்ற ஒரு ஐலாண்டுக்கு ஃபெரி ஏறணும். இந்த ஃபெரியில் காரோட சேர்த்து எங்களுக்கு 38 யூரோஸ் ஆச்சு டிக்கெட்டுக்கு ரிட்டர்னோட சேர்த்து. லா மடலினான்றது சார்டினியாவோட நார்த்தில் இருக்க ஒரு குட்டி ஐலாண்ட். இந்த கோஸ்ட் லைனை ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்க ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இங்கே ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நேரவாக இருக்குன்னு. இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பீச் பேர் ட்ரினிட்டா. இந்த பீச் ரொம்ப காமாக ரொம்ப கூட்டமே இல்லாமல் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இருந்துச்சு.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. அங்கே ஒரு குட்டி ஸ்விம் ஸ்டாப்புக்கு அப்புறம் நாங்கள் லா மடலீனாவை கார்லேயே சுற்றி பார்த்தோம். இந்த கோஸ்ட் லைனை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஃபெரிக்கு ரெடி ஆனோம். நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் சார்டினியாவோட வெஸ்ட் சைடில் இருக்க ஒரு கேசல். இந்த கேசல் பேர் கேஸ்டல் சார்டோ. இந்த கேசலுக்கு நீங்கள் டவுனில் கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகலாம். அப்படி இல்லைனா காரை ஆல்மோஸ்ட் கேசல் என்ட்ரன்ஸ் வரைக்குமே எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். இந்த கேசலுக்கு டிக்கெட் ஒருத்தவங்களுக்கு 5 யூரோ ஆச்சு. இந்த கேசல் டாப்பில் இருந்து பேனோராமிக் வியூ சான்ஸே இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி இது கேசலாக இருந்தாலும் இப்போ இது மியூசியமாக இருக்குது. இந்த மியூசியமில் பழங்காலத்தில் சார்டினியன்ஸ் குக் பண்ணுறதுக்கு, ஃபிஷ் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ண டூல்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூசியமுக்கு வெளியில் வந்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக காபிள் ஸ்டோன் ரோடோட டூரிஸ்டியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இதோட நாங்கள் எங்கள் காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனோம். உங்களுக்கு இதில் எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் இலாரவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு சூப்பரான இடத்துல சந்திக்கிறோம். பாய்.